தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் நகராட்சிக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடம்தான் உடையாளூர். இந்த உடையாளூர் கிராமத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பள்ளிப்படை கோவில் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெற்காசியாவை ஆண்ட மாமன்னர் ராஜராஜ சோழனுடைய பள்ளிப்படை கோவில் அப்படின்னு சொல்லப்படுது. இது சமீப காலத்துக்கு முன்னாடி தான் இந்த லிங்கம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இது கரெக்டாக எங்கே இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒருத்தருடைய வாழைத்தொப்புக்கு பின்னாடி தான் இந்த சிவலிங்கம் சாய்ந்த நிலையில் இருந்திருக்கு. இந்த சாய்ந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த லிங்கம் ராஜராஜ சோழனுடைய பள்ளிப்படை கோவில் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ராஜராஜ சோழனுடைய சமாதி அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராஜராஜ சோழனுடைய பள்ளிப்படை கோவில் அப்படின்னு சொல்கிற இடம் தான். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆஸ்ட்ரோ விலாக்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். உடையாளூர். இந்த உடையாளூர் சோழர் காலத்தில் இது படைவீடா இருந்திருக்கு. படைவீடா அப்படின்னா, படைவீடு அப்படின்றது இராணுவ தளவாடங்கள் தயாரிக்கும் இடம் மற்றும் இராணுவ முகாம் இருக்கக்கூடிய இடம். உடையாளூர் அப்படின்றது உடை ப்ளஸ் வாளூர், அதாவது இராணுவ உடையும் போருக்கு தேவையான வாள்களும் இங்கே தான் தயாரிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி போர் முடிஞ்ச பிறகு இராணுவ தளபதிகள் இந்த ஊருக்கு வந்து தான் தங்குவாங்க. போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது ராஜராஜ சோழனுடைய பள்ளிப்படை கோவில் அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பால்குளத்தி அம்மன் கோவில் ஒரு கோவில் இருக்கு. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இருபக்க தூணில் இருக்கக்கூடிய கல்வெட்டு இது குலோத்துங்க சோழ காலத்தில் வெட்டப்பட்ட கல்வெட்டு. இந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழனுக்கு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு திருமாளிகை இருந்ததாகவும் அதில் ஒரு மண்டபம் இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஆனால் இங்கே திருமாளிகையும் மண்டபம் இருந்ததாக சொல்லப்படுது தவிர்த்து இங்கே பள்ளிப்படை கோவில் இருந்ததாக அந்த கல்வெட்டில் எதுவும் சொல்லப்படலை. ஆர்கியாலஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன் 2019 ஆர்கியாலஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு. ஸோ அந்த ஆர்கியாலஜிக்கல் இன்வெஸ்டிகேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ராஜராஜ சோழனுடைய சமாதி அப்படின்றதுக்கு எந்த ஆதாரமும் இன்னும் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்கிறாங்க தவிர்த்து இது அவருடைய சமாதி இல்லை அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லப்படலை. ஸோ இது அவருடைய சமாதி அப்படின்றதுக்கு நமக்கு எந்த ஒரு ஆதாரமும் இப்போதைக்கு நம்மக்கிட்ட எதுவும் கிடையாது. ஸோ இதுக்கான ஆதாரங்கள் ஏதாவது பூமிக்கு அடியில் புதைஞ்சிருந்தா அது மேலே வந்தால் மட்டுமே தான் தெரியும் இது ராஜராஜ சோழனுடைய பள்ளிப்படை கோவிலா அப்படியே இல்லையான்றது. இது ராஜராஜ சோழனுடைய பள்ளிப்படை கோவிலா இல்லையா அப்படின்றத காலம்தான் பதில் சொல்லணும். இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you so much for watching.